திமுக ஆட்சியில் 4 வருஷத்தில் மக்கள் ரொம்ப அவஸ்தைப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க தவிர நல்ல நிலைமையில் கிடையவே கிடையாது. அதனால் எடப்பாடியார் வந்தால் தான் நல்ல ஆட்சி மலரும், மக்களுக்கு நல்லது செய்வார். திமுக ஆட்சியில் ஃபுல்லாக கொள்ளை தான் அடிக்காங்க தவிர மக்களுக்கு நல்லது செய்ததே கிடையவே கிடையாது. இந்த 4 வருஷம் ஆட்சி அப்படி தான் இருக்குது. இனி அந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும். எடப்பாடியார் ஆட்சி மலர வேண்டும் தமிழகத்தில். எடப்பாடியார் வெற்றி பெற்றால் மட்டுமே தமிழகத்தில் நல்ல ஒரு ஆட்சி மலரும் என்று. அதாவது திமுக ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி அவர் அதை சொல்லி ஆட்சிக்கு போய் சொல்லி ஆட்சிக்கு வந்துட்டார். ஆனால் வந்த பிறகு அவர் சொன்ன வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றலை. இந்த மகளிர் தொகை 1000 ரூபா சொன்னார், 3 வருஷமாக கொடுக்கவே இல்லை. இப்போ கடைசி காலத்தில் பழைய ஆட்சி பிடிக்கிறதுக்காக வேண்டி மக்களை ஏமாற்றி இன்றைக்கி 1000 ரூபா கொடுக்குறாரு. அதுலேயும் தகுதி உள்ளவர்களுக்கு, தகுதி உள்ளவர்கள் தான் கொடுப்பேன், தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுக்க மாட்டேன், அதுவே பிரச்சனை பண்ணார். இப்போ கடைசியில் ஸ்டாலின் நமக்கு நம்ம திட்டம்னு சொல்லி ஒரு உள்ளே ஊற்றி மக்களை ஏமாற்றிட்டு இருக்காரு. ஆனால் வருங்காலத்தில் அவர் வர்றதுக்கு ரொம்ப வாய்ப்பு கம்மி, வர்றதுக்கு இல்லை. ஏன்னா அவர் சொன்னது மக்கள் நல்லா தெளிவாக இருக்காங்க. அவர் என்ன சொன்னாலும் சரி மக்களை ஏமாற்றிட்டு இருக்காங்கன்னு சொல்லி மக்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் வருங்காலத்தில் அவர் இந்த மாதிரிலாம் அரசியல் பண்ண முடியாது. ஆனால் எடப்பாடியார் 4.5 வருஷம் ஆண்டார். ஆனால் அவர் என்ன சொன்ன எல்லா மக்களுக்கு லேப்டாப் கொடுத்து என்ன மாதிரி பக்கங்கள் எல்லா திட்டம் செஞ்சு கொடுத்தாரு. கரண்ட் பில் ஏற்றல எல்லாமே இந்த விலைவாசி எல்லாம் ஏறி போச்சு. மக்கள் அப்படியே கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. இதை திசைத்திற்காக அவர் மாறி மாறி இந்த மாதிரி மக்களை ஏமாற்றிக்கிட்டு நான் இப்போ முகாம் நடத்திட்டு இருக்காங்க. அதுவும் ஏமாற்று வேலை தான்.